நாட்டில் CAA சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகள் இம்மாதத்தில் தொடங்கப்படும் என அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் கடைசி கட்ட தேர்தலுக்கு முன்னதாக குடியுரிமை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்படும் என்றார். மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் விவகாரம் பூதாகரத்தை கிளப்பியுள்ளது. ராஜ்பவனில் பணிபுரியும் தற்காலிக பெண் ஊழியர் ஒருவர் தன்னை ஆளுநர் CV ஆனந்த் போஸ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுநர் மாளிகை தற்காலிக பெண் ஊழியரின் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கட்டமைக்கப்பட்ட கதைகளுக்கு பயப்பட மாட்டேன் என்றும் உண்மை வெல்லும் என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி கொல்கத்தா சென்றடைந்தார். அம்மாநிலத்தில் ஆளுநருக்கு எதிராக பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி ஆளுநர் மாளிகையில் தங்கியதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி களமிறக்கப்படுவார் என அந்த கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகத்தை ஜாதிகளாக பிளவுபடுத்தி தங்களது வாக்கு வங்கியை வலுப்படுத்துவதுதான் காங்கிரசின் திட்டம் என பிரதமர் மோடி விமர்சித்திருக்க குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் SC/ST OBC இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் கடுமையாக சாடினார். நானூறு பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வீடியோ எடுத்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தவர் மோடி என ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்த அவர் பாலியல் வன்கொடுமை செய்தவனுக்கு ஓட்டு கேட்டதற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். வாக்குகளுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் மதத்தின் பெயரால் பிரித்தாளும் அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் மொரேனா பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது பாஜகவிற்கு வாக்களிப்பது போன்றது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பாஜகவின் குரலாகவும் B டீமாகவும் காங்கிரஸ் இருப்பதாக விமர்சித்துள்ளது. மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜக சீட் மறுத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கைகர்கஞ்ச் தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற பிரிஜ்பூஷனுக்கு பதிலாக அவரது மகன் கரண் பூஷனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரிஜ்பூஷன் மகனுக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கிய நிலையில் இந்த நாட்டின் மகள்கள் தோற்றதாகவும் பிரிஜ்பூஷன் வென்றதாகவும் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வேதனை தெரிவித்தார். ராமரின் பெயரால் வாக்குகள் மட்டும்தான் தேவை, ஆனால் அவர் காட்டிய பாதை என்னானது என வினவியுள்ளார். லடாக் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக செரிங் நம்கியால் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான தேசிய மாநாட்டு கட்சி போட்டியிட இருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டதால் அத்தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அசாம் மாநிலம் துப்ரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். நிகழ்ச்சியின் போது இசைக்கப்பட்ட பாஜக பிரச்சார பாடலை கேட்டு முதலமைச்சர் நடனமாடியதும் அங்கிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அதானி குழும தலைவர் கௌதம் அதானி இந்தியாவிற்கான பிரிட்டன் தூதர் லிண்டி கேமரூனை சந்தித்து பேசினார். இணைய பாதுகாப்பு மற்றும் அணுசக்தியின் எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியதாக தெரிகிறது. தமிழகத்தில் 17 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் ஈரோடு, வேலூர், திருச்சி, தருமபுரி, திருத்தணி, திருப்பத்தூர், நாமக்கல், மதுரை, தஞ்சை, சேலம், பாளையங்கோட்டை, கோவை, நாகை உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் சதமடித்தது.
தருமபுரி மாவட்டத்தில் 42.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வாட்டி வதைத்த வெயிலால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. மே மாதத்தில் இதுவரை இல்லாத வகையில் வெப்பம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகத்தில் காற்றாலை சீசன் தொடங்கிய நிலையில் மே 1ஆம் தேதி ஒரே நாளில் மின் உற்பத்தி 916 மெகாவாட்டை எட்டியது. நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான காற்றாலைகள் உள்ள நிலையில் கடந்த மாதம் வரை தினசரி சராசரியாக 300 மெகாவாட்டுக்கும் குறைவாகவே மின் உற்பத்தி செய்யப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சலவையர் காலனி பகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை திருமங்கலத்தில் சீரான குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கோயம்பேடு முதல் வில்லிவாக்கம் மற்றும் பாடி வரை போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திருமங்கலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள மக்களுக்கு கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நள்ளம்பள்ளி, ஒட்டப்பட்டி, பிளியனூர் மற்றும் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்படும் அரசு பள்ளிகள் 100% இணைய வசதியுடன் இயங்கும் என பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி நிலவரப்படி 11,113 அரசு பள்ளிகளில் 100% இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாவட்ட மக்களின் 17 ஆண்டு கனவான சென்னை திருவண்ணாமலை இடையிலான சிறப்பு ரயில் நேற்று மாலை முதல் தனது சேவையை தொடங்கியது. சென்னையில் மாலை 6 மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் இரவு 12 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடைந்தது. மறுமார்க்கமாக அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 9:50 மணிக்கு சென்னை வந்தடையும். சென்னை புறநகரில் 13,720 ஹெக்டேர் நிலப்பரப்பு செங்குன்றம் ஏரி நீர்பிடிப்பு பகுதி என அறிவித்து பெருநகர வளர்ச்சி குழுமம் பிறப்பித்த உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் நகரமைப்பு சட்ட விதிகளை பின்பற்றி சென்னை பெருநகர 2வது முழுமை திட்டத்தை மாற்றியமைக்கவும் உத்தரவிடப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது மாற்ற முடியாத 1,17 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை ஏற்க தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கிக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுலா தலங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் உள்ள குடிநீர் ஏடிஎம்கள் செயல்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. குடிநீருக்கான ஏடிஎம் இயந்திரங்களில் நாணயத்தை போட்டும் தண்ணீர் வராததால் சுற்றுலா பயணிகள் குடிநீருக்கு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் வாழை மரங்கள் காய்ந்து முறிந்து விழுந்தன. கடுவெளி, பனையூர், தில்லைஸ்தானம், ஆச்சனூர், மருவூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாழை மரங்கள் தாரோடு முறிந்து விழுந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாதனூர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இது தவிர வாணியம்பாடி பகுதியில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு எல்லையை ஒட்டியுள்ள வனத்துறை சோதனை சாவடிகளில் உள்துறை செயலாளர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பாட்டவயல், கக்கநல்லா, நாடுகாணி, நம்பியார்குன்னு பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் ஆய்வு செய்த அவர் அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். துபாய்க்கு ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் பயணித்த 100 பேரின் உடைமைகளை மதுரை விமான நிலையத்திலேயே விட்டு சென்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். அதிக எடை காரணமாக விட்டு செல்லப்பட்ட பயணிகளின் உடைமைகள் நாளைக்குள் ஒப்படைக்கப்படும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது.
நாமக்கல்லில் உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதால் உடல்நலம் பாதித்த இருவரில் முதியவர் சிகிச்சை பலனளிக்காமல் பலியானார். காதல் விவகாரத்தை கண்டித்ததால் சிக்கன் ரைஸ் வாங்கி அதில் விஷம் கலந்து குடும்பத்தையே கொலை செய்ய துணிந்ததாக கூறி கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார். நெல்லையில் பிரியம் ஸ்வீட் ஸ்டாலில் வாடிக்கையாளர் வாங்கிய முறுக்கில் பூரான் இறந்து கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. விசாகபவன் ஹோட்டலின் சார்பு நிறுவனமான இந்த ஸ்வீட் ஸ்டாலில் குரு மகராஜன் என்பவர் வாங்கிய முறுக்கு பாக்கெட்டில் பூரான் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தம்பதி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனர். கொளப்பாடி கிராமத்தை சேர்ந்த நடராஜன் என்பவர் குடிபோதையில் தகராறு செய்ததால் விஷமருந்திய மனைவி சோலையம்மாள் சிகிச்சை பலனின்றி பலியானார். இதனால் துக்கம் தாங்காமல் நடராஜனும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி 17 வயது சிறுமியை அவரது தாய்மாமா மகன் மற்றும் அத்தை காரில் கடத்த முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சிறுமியின் அத்தை பூங்கொடி மற்றும் அவரது மகன் சுப்பிரமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலையில் அதிவேகமாக சென்ற கார் நிலை தடுமாறி மோதியதில் நகைக்கடை முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 3 பைக்குகள் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய காருக்குள் மயக்கமடைந்த நிலையில் இருந்த அதன் உரிமையாளரை போலீசார் மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மின்சாரம் தாக்கியதில் எலக்ட்ரீஷியன் உயிரிழந்தார். ராஜகிரி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா பார்வதிபுரத்தில் உள்ள வீட்டில் மின் மோட்டாரை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகராட்சி வாகன காப்பகத்தில் பைக்கை திருடி சென்ற நபர் சிசிடிவி காட்சி உதவியோடு கைது செய்யப்பட்டார். அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள வாகன காப்பகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனது பைக் மாயமானது குறித்து அஜய் என்பவர் போலீசில் புகார் அளித்திருந்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனை செய்த விளைபொருளுக்கான விற்பனை சீட்டு வழங்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கொலை முயற்சி வழக்கில் சென்னையைச் சேர்ந்தவருக்கு 10 ஆண்டு சிறையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு சூளைமேட்டைச் சேர்ந்த சத்யஸ்வரூபன் என்பவரை சஞ்சய் உள்ளிட்டோர் கடுமையாக தாக்கியதில் அவரது இடது கண் பார்வை முற்றிலுமாக பறிபோனது. சென்னை மதுரவாயலில் ஒரே ரக இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சம்பவம் நடைபெற்ற இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரித்ததில் திருட்டில் ஈடுபட்டதாக தங்கராஜ், ஸ்ரீநாத், தீபன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சாம்புவர் வடகரையில் அங்காள பரமேஸ்வரி கோவில் நிர்வாக பிரச்சினை தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ பகிர்ந்ததாக சரவணன் என்பவர் 6 பேர் கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்டார். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சரவணன் தெரிவித்தார். புளியங்குடி லெமன் மார்க்கெட்டில் 1 கிலோ எலுமிச்சை 150 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தேவை அதிகரிப்பு காரணமாக அமோக விற்பனை நடைபெறுவதால் நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வறண்டு கிடக்கும் அருவியின் பாறைகளில் காட்டு யானைகள் கூட்டம் தண்ணீர் தேடி அலைந்தது. பாறை இடுக்குகளுக்கிடையே தேங்கி கிடந்த தண்ணீரை உறிஞ்சி உடல் மீது தெளித்துக் கொண்ட யானைகள் அங்கிருந்த இலை தழைகளை பறித்து தின்றன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் பராமரிக்கப்படும் சொர்ணவள்ளி யானை குதூகலமாக குளித்து மகிழ்ந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. கொளுத்தும் கோடை வெயிலை சமாளிக்க கோவில் குளத்தில் தினமும் 2 வேளை யானை ஆனந்த குளியலிட்டு வருகிறது. குஜராத்தில் ஜாம்நகர் அரச குடும்பத்தின் வாரிசுதாரரான ஜாம் சாஹேப் ஸ்ரீ சத்ருசல்யா சிங்ஜியை அவரது இல்லத்தில் பிரதமர் மோடி சந்தித்தார். இது தொடர்பாக பிரதமர் பதிவிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் சத்ருசல்யாவை எப்போது சந்தித்தாலும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவரது அரவணைப்பும் ஞானமும் அனைவருக்கும் முன்மாதிரியானவை எனவும் புகழ்ந்தார்.
ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் 4 கண்டெய்னர் லாரிகளை காவல்துறையினர் சோதனை செய்தபோது கட்டுக்கட்டாக 2000 கோடி ரூபாய் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது தெரிய வந்தது. திருப்பதி திருமலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் ஏழுமலையான் கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் 4 மாட வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். குளுமை நகரமான பெங்களூருவில் ஏசி வாங்கும் அளவுக்கு வெப்பம் வீசும் என தாம் நினைக்கவில்லை என்ற பெங்களூரு வாசி பெண்ணின் பதிவு வைரலாகி வருகிறது. பெங்களூரு வாசிகள் இனி தங்கள் நகரம் நிலையான வானிலையை கொண்டிருக்கும் என பெருமிதம் தெரிவிக்க முடியாது என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் விலங்குகள் வெயிலை சமாளிப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குளித்து விளையாட சிறு சிறு நீர்த்தேக்கங்கள் போல கட்டப்பட்டு ஏர் கூலர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் துபாயில் பல்வேறு சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கனமழையால் நீர் தேங்கி காணப்படும் சூழலில் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் சில சாலைகள் மூடப்பட்டன. நகரங்களுக்கிடையே பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் இஸ்ரேலை ஆதரிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நிறுவனங்கள் மீது ஈரான் பொருளாதார தடையை அறிவித்துள்ளது. 6 அமெரிக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட 12 நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களுக்கு 201 ரன்களை எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களுக்கு 200 ரன்களை மட்டுமே எடுத்தது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி வீரர் புவனேஸ்வர் குமார் வீசிய பந்தில் பட்லர், சாம்சன் ஆகியோர் அடுத்தடுத்து டக் அவுட் ஆகினர். ஆட்டத்தின் முதல் ஓவரை வீசிய புவனேஸ்வர் 1 ரன் மட்டுமே கொடுத்து 2 மிகப்பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். அது மட்டுமின்றி கடைசி பந்தில் விக்கெட்டை வீழ்த்தி அணிக்கு வெற்றியை தேடி தந்தார். ஹைதராபாத்திற்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் வீரர் சாகல் 4 ஓவர்கள் வீசி 62 ரன்களை விட்டுக் கொடுத்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் தனது மோசமான சாதனையை படைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியில் 1 விக்கெட் வீழ்த்தி 54 ரன்களை விட்டுக் கொடுத்ததே அவரது மோசமான சாதனையாக இருந்தது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 51வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டியானது இரவு 7:30 மணிக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறுகிறது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்புக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் சொதப்பி வருகின்றனர். பேட்டிங்கில் சாம்சன், பாண்டியா, தூபே உள்ளிட்டோர் கடந்த போட்டிகளில் டக் அவுட் ஆகினர். T20 உலகக்கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபர் அசம் தலைமையிலான அணியில் ஃபகர் ஜமான், இமாத் வாசிம், முகமது ரிஸ்வான், சாகின் ஷா அப்ரிடி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஹர்திக் பாண்டியாவிற்கு நிகரான மாற்று வீரர் இல்லை என்பதாலேயே அவரை துணை கேப்டனாக தேர்வு செய்திருப்பதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்திருக்கிறார். பவுலிங் உட்பட தன்னுடைய ஆட்டத்தில் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் KL ராகுல் இடம்பெறாதது குறித்து தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் விளக்கம் அளித்தார். தங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தேவை என்பதால் சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்டை தேர்வு செய்ததாக அவர் கூறினார். ரிங்கு சிங்கை பிளேயிங் 11 தேர்வு செய்ய முடியாமல் போனது தங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்திருக்கிறார். 2 ஸ்பின்னர்கள் கூடுதலாக தேவை என கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதால் ரிங்கு சிங்குவை ரிசர்வ் பட்டியலில் சேர்த்ததாக கூறினார். பெல்ஜியம் மற்றும் இங்கிலாந்தில் நடைபெறவிருக்கும் 2023-24 ஆண்டிற்கான FIH Pro ஹாக்கி லீக் தொடருக்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அணிக்கு சலிமா செட்டே கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெல்ஜியத்தில் வரும் 22 முதல் 26 வரையும், இங்கிலாந்தில் ஜூன் 1 முதல் 9 வரையும் போட்டிகள் நடைபெற உள்ளன.
தலைமைச் செயலகம் என்ற பெயரில் வெளியாக உள்ள அரசியல் வெப் சீரிஸின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகை த்ரிஷா வெளியிட்டுள்ளார். வசந்தபாலன் இயக்கத்தில் உருவான வெப் சீரிஸின் படக்குழுவினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரபுதேவாவின் 100 பாடல் 100 நிமிடம் என்ற நடன நிகழ்ச்சிக்கு அறிவித்தபடி பிரபுதேவா வராததால் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருந்த நடன கலைஞர்களும் ரசிகர்களும் கடும் அதிருப்தி அடைந்தனர். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரரான ஆண்ட்ரே ரசல் முதல் முறையாக பாலிவுட் பாடலில் நடனமாடியிருக்கிறார். அபிகா கோர் மற்றும் ஆண்ட்ரே ரசல் இணைந்து ஆடியிருக்கும் லட்கி தூ காமல் கி என்ற பாடல் வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஹன்சல் மேத்தா இயக்கத்தில் பிரதீக் காந்தி நடிக்கும் மகாத்மா காந்தியின் பயோபிக் தொடரான காந்தியில் ஹாரி பாட்டர் படப்புகழ் நடிகர் டாம் ஃபில்டன் நடிக்க உள்ளார். இந்த தொடரில் நடிக்கும் சர்வதேச நடிகர்களின் பட்டியலை படக்குழு வெளியிட்டது. ராக்கதன் மேதகு படங்களின் இசையமைப்பாளர் பிரவீன்குமார் 28 வயதிலேயே உயிரிழந்தார். உடல்நிலை சரியில்லாததால் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை காலை உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டியில் ஆயிரங்கன் மாரியம்மன் கோவில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இத்திருக்கோவிலின் பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த திருப்பை நீலி வனேஸ்வரர் கோவிலில் கட்டமுது பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சைவ திருவிழா என அழைக்கப்படும் இந்த விழாவில் ஏராளமான சிவனடியார்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவின் நிறைவாக 3 சுவாமிகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி புஷ்ப பல்லக்குகளில் எழுந்தருளினர். பின்னர் மல்லாரி இசையுடன் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமிகள் திருவீதி உலா நடைபெற்றது. சென்னை அயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பார்வதியம்மன் கோவிலில் சித்திரை மாத திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து கும்மி அடித்து சாமியை வழிபட்டனர். முன்னதாக திருவிழாவையொட்டி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது.